ஸ்டாலின் பேசுறாரு, எடப்பாடி பேசுறாரு, அவங்க பேசுனது அந்த என்டிடிவியோடைய கான்க்ளேவ் அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது ஒரு நொண்டி டிவியா மாறிடுச்சு. ஆனால் அதுக்கு பேர் என்டிடிவின்னு இருக்கு. 2 அடியில் ஒரு பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்ப்பேன், அது பேர் ஸ்னேகான்னு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ என்டிடிவி. தமிழ்நாடு அரசை புரிஞ்சுதான் அந்த வட இந்திய ஊடகங்கள்லாம் பேசுறாங்களா சார்? நம்ம நான் கேட்டே போ நல்லா வாயில வருது, அசிங்க அசிங்கமாக வந்து அவங்களுக்கு ஒரு இலவும் தெரியாது தமிழ்நாட்டை பற்றி. எச் ராஜா என்ன தகவல்? வயசாகி போச்சு, உடல்நிலை சரியில்லை, திரும்பி பழைய பன்னீர்செல்வம் வருவார். கஷ்டப்பட்டு ஒரு நடிகராகவும் மாறிட்டாரு, மெயின் ரோலில் நடிச்சிட்டாரா, அதில் எல்லாம் கண்ணு வச்சுருப்பாங்க. தமிழிசை ஒரு பதிவு போடுறாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணேன், நான் சொன்ன டைரக்ஷனில் தான் ட்ரீட்மெண்ட்டே நடந்துச்சு அப்படின்னு. தமிழிசை எம்பிபிஎஸ் டாக்டர் தான், பல்ஸுக்கு எதை பிடிச்சி பார்க்குறதுனே தெரியாத நிலைமைக்கு மாறிட்டாங்க. இருந்த போதிலும் கழுத்தை பிடிச்சி பார்க்காம கையை பிடிச்சி பழிச்சு பார்த்துருக்கேன். அபீஸ் அவர்கள் நானும் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணேன்னு ஒரு பதிவு போடுறாரு, இது எப்படி புரிஞ்சு? கிறிஸ்டின்னு ஒருத்தர் நின்னார் நினைக்கிறேன் பின்னாடி, ஆனால் 3 பேர் சேர்ந்து தான் அவரை காப்பாற்றிருக்கேன். இன்னும் ஒரு யூத டாக்டரையும் ஒரு சீக்கிய டாக்டரையும் கூப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஒரு விவாதமா ஆக்கணுமா சார்? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழிசை ஒரு ஆகாவலின்றது எல்லாருக்குமே தெரியும். கிரிக்கெட்டில் கோல் அடிக்கிற ஒரே ஆள் தமிழிசை தான். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் ஆச்சு எச் ராஜா, என்ன தகவல்? இல்லை, அவருக்கு என்ன உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் திடீர்னு பார்த்தா உணர்ச்சி வசப்பட்டார் டப்புன்னு அந்த ஃபங்க்ஷனில். அது எல்லாருக்கும் உடல்நிலை, அவருக்கு வயசாகி போச்சு, ஒரு இரத்த கொதிப்பு, சுகர் எல்லாமே இருக்குது. இதில் கஷ்டப்பட்டு ஒரு நடிகராகவும் மாறிட்டார், அதில் எல்லாம் கண்ணு வச்சுருப்பாங்க. அதை குடம்பாக்கத்தில் நிறையா பேர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நிறையா பேர் சான்ஸ் கேட்டு அலைகிறான். அவரெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு இந்த வயசில் எச் ராஜா கிடச்சின்னு சொல்லி நிறையா பேர் இது பண்ணிட்டாங்க. மெயின் ரோலில் நடிச்சிட்டாரா, அப்படி இருக்கும்போது எல்லாமே கண்ணீர் தான். அதை ஒட்டி ஒரு பெரிய விவாதமே போகுதே சார். ஹபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் அவர் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணார், இல்லை தமிழிசை? அதெல்லாம் யார்? தமிழிசை எம்பிபிஎஸ் டாக்டர் தான், ஆனால் அவங்க ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் விட்டதுனால பல்ஸு கையை பிடிச்சி பார்க்க எதை பிடிச்சி பார்க்குறதுனே தெரியாத நிலைமைக்கு மாறிட்டாங்க. அது யாராக இருந்தாலும் புரியுது அவங்க. ஸோ அந்த நிலைமையில தான் தமிழிசை இருக்காங்க. இருந்த போதிலும் இதுதான் கையின்னு தெரிஞ்சு பிடிச்சி பார்த்துருக்காங்க. கழுத்தை பிடிச்சி பார்க்காம கையை பிடிச்சி பல்ஸ் பார்த்துருக்காங்க. கழுத்துலேயும் பல்ஸ் பார்க்கலாம் இந்த இடத்துல, பட் ஆனால் கையை பிடிச்சி தான் எல்லாம் பார்ப்பாங்க. ஏதோ பார்த்துருக்காப்புல, அதுக்குள்ளே அந்த டாக்டர் வந்து இன்னொருத்தர், அதெல்லாம் நம்ம முஸ்லீமு இந்துன்னெலாம் பார்க்க முடியும். ஒருத்தர் வந்து மருத்துவத்துறையில் வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தர் மயங்கி விழுந்தாருன்னா டாக்டர் யாராக இருந்தாலும், விரோதியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், நண்பனாக இருந்தாலும், தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, டாக்டர்கள் வந்து அதை மருத்துவர்கள் அதை பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு சொல்லித்தரதே அதுதான். ஸோ அதனால் அவர் பார்த்துருப்பார். சரி, ஒரு நடிகர், ஒரு அரசியல்வாதியாக இருக்கார், ரொம்ப நாளாக ஒரு நடிகராகவும் இருந்திருக்கார். யூடியூப்பில் சாதனை செஞ்ச படம் அது. யூடியூப்பில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னா டைரக்ட் ரிலீஸு. அதனால் அப்படின்னா பிரபலமான ஒரு நபர், அதனால் சரின்னு இது பண்ணி. இப்போ ஒரு பக்கம் தமிழிசை ஒரு பதிவு போடுறாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணேன், நான் சொன்ன டைரக்ஷனில் தான் ட்ரீட்மெண்ட்டே நடந்துச்சு அப்படின்னு. இந்த பக்கம் அபீஸ் அவர்கள் நானும் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணேன்னு ஒரு பதிவு போடுறாரு, இது எப்படி புரிஞ்சு? பழைய சிவாஜி படத்துலலாம் அப்படி தான் கிளைமேக்ஸில் 3 பேரை நிறுத்துவாங்க. ஏன்னா ஒருத்தர் சிலுவை போட்டு ஒரு பாதிரியார் நிற்பார், ஒரு பாய் குல்லா போட்டு நிற்பார். பார்த்துருக்கீங்களா? இந்திய நாடு என் வீடுன்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி 3 பேர் சேர்ந்து பார்த்துருக்கேன். கிறிஸ்டின்னு ஒருத்தர் நின்னார் நினைக்கிறேன் பின்னாடி, ஆனால் அவர் டாக்டர் இல்லாதனால கிட்ட போல. ஆனால் 3 பேர் சேர்ந்து தான் அவரை காப்பாற்றிருக்காங்க. எம்மதமும் சம்மதம் மாதிரி காப்பாற்றி கொண்டு அப்போலோவில் போட்டாங்க. அப்போலோவில் பார்த்த டாக்டர் வந்து கிறிஸ்டின் டாக்டர். அப்போ 3 பேருமே பார்த்துருக்காங்க. இன்னும் ஒரு யூத டாக்டரையும் ஒரு சீக்கிய டாக்டரையும் கூப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு விவாதமா ஆக்கணுமா சார்? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழிசை ஒரு பெரிய நீண்ட விளக்கம் கொடுத்துருக்கு. தமிழிசை வந்து நான் என்ன சொல்லக்கூடாது, என்னன்னா இப்போ வெளியே அப்படி தான் பேசிக்கிறாங்க, அதை நம்ம சொல்லி தான் வந்து. தமிழிசை ஒரு ஆகாவலின்றது எல்லாருக்குமே தெரியும். கிடைக்கிறதுல ஃபுட்பாலில் கோல் அடித்து பார்த்துருக்கோம், கிரிக்கெட்டில் கோல் அடிக்கிற ஒரே ஆள் தமிழிசை தான். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. இப்போது திமுக காரங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்த அபீஸ் வந்து ஒரு இஸ்லாமியர்,
நாங்கள் அந்த இஸ்லாமிய வெறுப்பெல்லாம் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பார்வை இருக்குது. ஆனால் தமிழிசை அதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல வராங்களா? அதுக்கு ஒரு மறுப்பு கொடுக்கறது எதை முன்வைக்கிறாங்க அவங்க? இல்லை, தமிழிசை அரசியல் அறவேக்காடுங்க, புரியுதா? எதை வேணாலும் இப்போ வேலையை எடுத்து சும்மா கிடக்காப்புல தன்னை ஏதாவது ஒன்று காட்டிக்கணுன்றதுக்காக எதையாவது. தமிழிசையெல்லாம் கணக்கில் எடுக்காதீங்க, நீங்கள் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுங்க. இப்போ இது யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. தமிழிசையை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன தடவை ஒரு லூசுத்தனமாக ஒன்று பார்த்து பேசிட்டு இருக்கேன். அதனால் அதை விட்டுருங்க. என்ன அப்டேட் சார்? எச்ராஜா பூர்ண குணம் அடைஞ்சிட்டாரா? ஃபோட்டோலாம் வெளியே வரும். அது எல்லாம் பகவான் செயல் தான். ஃபோட்டோ போட்டார் அவர். ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க, அவர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி, பெட்டில் படுத்துட்டு இருக்கிற மாதிரிலாம். படுத்துருக்க மாதிரி தானே போட்டிருக்காங்க, என்ன எந்திரிச்சு வர மாதிரி போடல. வந்துடுவார். அவர் இந்த இதில் சொல்லுவாங்க, இது சத்திரியன் படத்தில் திலகன் டைலாக்ஸில், நீ பழைய பன்னீர் செல்வமாக வரணும், யூனிஃபார்ம் போடணும், என் முன்னாடி நிற்கணும், நான் உன்னைய தூக்கணும். அந்த மாதிரி தான் எச்ராஜா வரணும். திருப்பி பழைய பன்னீர் செல்வமாக வருவார். அடுத்து படத்தில் நடிக்கணும், அவரை வச்சு செய்யணும். இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் இந்த தேசத்துக்கு ரொம்ப தேவையான. என்னென்னா நமக்கெல்லாம் இப்படி ஒவ்வொரு ஆளாக இது பண்ணாங்கன்னா நம்ம கண்டென்ட் இதாகிடும். யூடியூப் இப்போ அண்ணாமலை போயாச்சு, இப்படி ஒவ்வொருத்தராக ஃபீல்டை விட்டு போயிட்டு இருந்தாங்கன்னு வைங்க. எப்படி தான் யூடியூப் சேனல் நடத்துகிற சீமானும் பேசுகிறது இல்லை. இந்த மாதிரி காமெடி பீஸுகள்லாம் இருக்காங்க. இப்போ இவர் சீரியஸான ஒரு ஆக்டரு, யார் நம்ம எச்ராஜா வரணும். அவரெல்லாம் பழைய பன்னீர் செல்வம் வந்துடுவார். இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணி. இந்த என்டிடிவி கான்க்ளேவ் ஸ்டாலின் பேசுகிறாரு, எடப்பாடி பேசுகிறாரு, டிஆர்பி ராஜெல்லாம் பேசுகிறாங்க. அவங்க பேசுனது அந்த என்டிடிவியோடைய கான்க்ளேவ் அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இந்த பழைய பேரில் அவங்க இருக்கிறதுனால இவங்க அதை பெருசாக நினைக்கிறாங்க, புரியுதா அவங்களுக்கு? அந்த இதில் சொல்கிறாப்புல இல்லை விவேக், ஸ்னேகா, இந்த ஸ்னேகான்ற பேரை கேட்டு தான்டா நான் 2 அடியில் ஒரு பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்ப்பேன், அது பேர் ஸ்னேகான்னு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ என்டிடிவி. அது ஒரு நொண்டி டிவியாக மாறிடுச்சு, ஆனால் அதுக்கு பேர் என்டிடிவின்னு இருக்குது. அந்த பழைய ஸ்னேகான்ற பேரை கேட்டு போகிற மாதிரி இவங்கெல்லாம் போயிருக்காங்க. யார்? இவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர், இவங்கெல்லாம் பழைய பேரை கேட்டு ஏமாந்து போகிறாங்க. அது ஒரு டுபாக்கூர் டிவியாக மாதிரி, நொண்டி டிவியாக மாதிரி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அதை விற்றுட்டாங்க கோடி மீடியான்னு. இன்னும் திருப்பி போய் அதுக்கு போகிறதெல்லாம் அது ஏதோ ஒரு அரசியல் பண்ணணுன்றதுக்காக போகிறாங்க. தமிழ்நாடு அரசை புரிஞ்சுதான் அந்த வட இந்திய ஊடகங்கள்லாம் பேசுகிறாங்களா சார்? நம்ம அவங்களுக்கு பேமெண்ட்டு தான். மண்ணாங்கட்டிய பூ நல்லா வாயில் வருது, அசிங்கமாக விட அவங்களுக்கு ஒரு இலவும் தெரியாது தமிழ்நாட்டை பற்றி. வண்டி ஏறிடுவாங்க, அங்கே இப்போ அசைன்மெண்ட் டெஸ்கில் டிக்கெட்டை போடுவான், என்னத்தையா அளந்து விட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு காசு தான். இந்த நடத்துறதுக்கு ஒரு விளம்பரம், அதுக்கு பேமெண்ட்டை வாங்கிட்டு கூப்பிட்டு பேசிட்டு ஆற்றிட்டு போயிடுவாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக போய். இப்போ அதில் ஒன்று பார்த்தீங்களா சார்? பராசக்தி படத்தோட ஒரு கிளிப்பிங்கை போட்டுட்டு இது யாருக்கு எதிரான படம் அப்படின்னு கேட்குறாங்க. உலகத்துக்கே தெரியும் அது காங்கிரஸ் எதிராக பேசுகிறதா. இப்போ அதை வச்சு அப்படியே சிரித்து உருள்றதாங்க. சரவணன்லாம் கூட சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதை சொல்ல வராங்க? இல்லை, அவங்க கோடி மீடியாங்க, கோடி மீடியா அவங்க ஃபுல்லாகவே அவங்க வாங்கிட்டாங்க விலைக்கு. எல்லா மீடியாவும் விலைக்கு வாங்கிட்டாங்க. அதனால் அவங்க செட் பண்ணுற நரேட்டிவ்க்கு இவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இது நம்ம காலம் பூரா தமிழ்நாட்டு அரசியலை பேசி பேசி ஆறின விஷயத்தை தான் இவங்க பேசுகிறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு விவாதங்களில் தமிழ்நாட்டுடைய இந்த முட்டா பயல்களுக்கு என்னென்னா, இது கடந்த காலத்தில் நடந்தது, 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம். அப்போ காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது. இப்போ ஏன்டா காங்கிரஸோட கூட்டணி வச்சிங்கன்னு கேட்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ இவன் சின்ன பையனாக இருக்கும்போது ட்ரௌசர் போட்டிருந்தேன், இப்போ ஏன்டா பேண்ட்டு போட்டிருக்க, ஜட்டி போட்டு தாண்டா விளாண்டுருந்தேன் 40 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ ஏன்டா நீ ஆங்கர் ஆனவனே கோட் சூட்டு போட்டிருக்கேன்னா என்ன பதில் சொல்லுவா? ஜட்டி போட்டு வாடான்னு வருவானா? பழைய கதையை போய் இப்போ அந்த காங்கிரஸுக்கூட இந்த எப்படி கூட்டணி வச்சேன்னா, ஏடா அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் வேறு, இன்றைக்கி அதே தான் பிஜேபிக்காரன்னு செய்கிறான். அதனால் அந்த இம்பேக்ட் இன்னும் இருக்குன்றதுனால அந்த படம் நல்லா ஓடி இருக்குன்றத அது பேசினவங்களும் சரியாக பேசலை, அது வேறு விஷயம். அதுதான் உண்மை. இப்போ பெரிய அளவில் விமர்சனம் வருதில்ல சார்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஊடகம் ஒரு சார்புடைய ஊடகம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே அங்கே பங்கேற்கக்கூடிய கட்டாயம் என்னன்னு ஒரு கேள்வி வருது. கட்டாயம் இல்லை, அதை இவங்க நம்பி அதை தான் சொல்கிறேன்ல. ஸ்னேகான்ற பேரை கேட்ட உடனே ஆஃப் ஆகி போய் போகிறது தான் இவங்களுக்கு. இவங்க அவாய்ட் பண்ணணும். இவங்க லோக்கலில் உள்ள ஒரு டேலண்டான ஒரு எடிட்டரோ ஒரு இவனை கூப்பிட்டானா அவங்க பேட்டி கொடுக்க போக மாட்டாங்க. வட இந்தியன் வடக்கன்னா போயிடுவாங்க வாய் பிளந்துட்டு. இது இந்த ஒரு அதாவது வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரியும்,
புரியுதா? அவன் வந்து அங்கே வந்து மெழுகுவர்த்தி விற்றுட்ருப்பான் சர்ச்சில். இங்கே கோட் சூட் போட்டு வந்தானே பிரிட்டிஷ்காரன் பெரிய ஆள் அப்படின்வாங்க. அந்த மனநிலை இன்னும் இவங்களுக்கு அடிமை மனநிலை இன்னும் நம்ம அரசியல்வாதிகளுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அதனால் இந்தி ஊடகம் இது கோட் சூட் போட்டு வந்தாலும் அவங்க பேட்டி கொடுத்துருவாங்க. இப்போ அதில் எடப்பாடி அவர்கள் வந்து நிறைய கேள்விகள் எடப்பாடிக்கெலாம் கோட் சூட் போட்டாலே பயந்துருவாப்புல. வெளிநாட்டுக்காரன் எவனோ வந்திருக்கான், வெளிநாட்டுக்காரங்களாம் நம்மளை வடநாட்டுக்காரன்லாம் நம்மளை ஒரு தலைவனை ஏற்று கூப்பிட்றாங்கப்போ போயிடுவாங்க. அப்படி தானே வெளியே அவருக்கு என்னன்னு தெரியாது. இப்போ அதோட காணொளிகள் தான் பெருசாக வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா எடப்பாடி அவர்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க, அவரெல்லாம் பதில் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போகிறாரு, இங்கே பார்த்தியா எங்கள் தலைவரை எப்படி கேள்விகளை எதிர்கொள்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வைரல் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இது குரலி வித்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணும், வேறு எப்படி புரிஞ்சுக்கணும்? புரியுதா? குரலி வித்த மாதிரி தான். இந்த விவாதம் அங்கே பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தமிழக அரசியல் ஒரு இம்பேக்டை கொடுக்கும். ஒரு மண்ணாங்கட்டியும் கொடுக்காது அது. ஏன்னா என்டிடிவிலாம் எவன் பார்க்குறான்? ஒருத்தரும் அது பீக்கில் இருந்த காலத்துலேயே தமிழ்நாட்டில் அதை பார்க்க மாட்டாங்க. இப்போ அது ஒன்றும் இல்லாமல் விற்றுட்டு போயிட்டாங்க. நீங்கள் போய் பார்க்க போகிறாங்க. சும்மா ஒரு பில்டப் தான். அவங்கள என்டிடிவியை வந்து யூடியூப்பை நம்பி தான் இருக்குது. அதை கட் பண்ணி யூடியூப்பில் போட்டால் வேணால் ஒரு 4 பேர் பார்ப்பானே தவிர அவன் சேனலில் போட்டானா ஒரு நாய் கூட பார்க்காது. புரியுதா? அதெல்லாம் அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. எப்பயும் நாராயோட முடிஞ்சு போச்சு. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.